பிரியாணியில் என்னங்க இருக்குது? இட்ஸ் ஓவர் ஹைப்டு டிஷ். இதில் ஹை கேலரிஸ், எண்ணெய், மசாலா, இதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி என்னதான் டாக்டர்ஸ் நமக்கு யூடியூப்ல அறிவுரை சொன்னாலும் நம்மளால பிரியாணி சாப்பிடாம இருக்க முடியுமா? டிசைனாக பிரியாணி சாப்பிட்றதே ஒரு எமோஷனுங்க. அதுவும் நோம்பு டைமில் கண்டிப்பாக நமக்கு பிரியாணி தான் நமக்கு கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்குது. என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் மந்த் வீடு காலி பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வெளி வேலை நிறைய இருந்தது. அவங்களும் நிறைய பெரிய பிஸ்னஸ் உமன் தான், நிறைய பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ எதுக்கு நீங்கள் ஒரு நாள் கிச்சனுக்கு லீவ் விடுங்களேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம வீட்டிலேருந்து அவங்களுக்கு ஹைதராபாடி பிரியாணி சென்ட் பண்ணியிருந்தோம். நோம்பு டைமில் நம்மளால் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி நின்றுலாம் செய்ய முடியாது. ஸோ ஹைதராபாத் பிரியாணி ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ். சிக்கனை மேரினேட் பண்ணோமா, சாதத்தை வடிச்சோமா, தம் விட்டோமா, போட்டுட்டு நம்ம வேலையை பார்க்க போயிடலாம். இது கூட என்ன சைட் டிஷ் கொடுத்தோன்னா தயிர் சட்னி. இது மிர்ச்சி சாலாம். இது பார்க்க கத்திரிக்காய் மாதிரியே இருக்கும். அவங்க என்ன பண்ணாங்க, அது கத்திரிக்காய்ன்னு நினச்சி சஹர் நேரத்தில் அந்த மிளகா கடிச்சிட்டு சமக்காரம் அவங்களுக்கு வாயில் எரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் 65, பாதாம் கீர். இஃப்தாருக்கும் அவங்க வரல, அதனால மட்டன் ஹலீமும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு